Hi, hello, Anipans. This is Koya Talulas. இன்னைக்கு நம்ம வந்துட்டு Why he wouldn't understand my love. டேயாங்கோட ஃபோட செகண்ட் பார்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்களோட வித்தவுட் எனி டிலே இப்போ நம்ம பாட்டில் போயிடலாம். ஒன்று பாட்டு பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து இந்த பாட்டை கண்டினியூ பண்ணுங்கள். அப்புறம் இந்த பாட்டு உங்களுக்கு புரியும். ஸோ வித்தவுட் எனி டிலே இப்போ பாட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்படியே தான் அங்கே வந்து நாட்கள் ஆகிக்கிட்டு இருக்கேன். பையன் ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்துருக்குறான். அவளுக்கு வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஹெட்டேக்காக இருக்குது. ஏன்னா வந்துட்டு அவளுக்கு ஒர்க்கு ரொம்பவே வந்துட்டு அதிகமாக இருந்திருக்கும். ஸோ வந்துட்டு அவள் வந்துட்டு ஒரு இந்த புக்கு வந்துட்டு ரீட் பண்ணிவிட்டு ஸோ வந்துட்டு எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒர்க்கு தான் பார்த்துட்ருக்குறா. அவளுக்கு வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு ரொம்பவே டென்ஷனாக இருந்திருக்கும். ஹே ஸ்மிருதி, என்னடி இந்த ஒர்க்கு ரொம்ப இப்படி காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. எனக்கு ரொம்ப வந்துட்டு தெரியல, இந்த மாதிரி என்றைக்கும் இருந்தது கிடையாது. ஐ லைக் புக் ரீடிங். ஸோ எக்ஸ்ப்ளைன் பண்ணுறதுமே கூட ரொம்ப பிடிக்கும். ஆனால் இன்றைக்கி என்னமோ தெரியல ஸ்மிருதி, ரொம்பவே வந்துட்டு ஹெட்டேக்காக இருக்குது. ஸோ நான் வந்துட்டு இதை கொஞ்சம் ஒரு 2-3 நாளைக்கு நம்ம லீவ் எடுத்துக்கலாமா அப்படின்னு பார்க்குறேன். ஹே வயன், என்ன உளர்ற நீ? ரீட் பண்ணி நீ புக் ரீட் பண்ணி நீ அந்த புக்கை வந்துட்டு என்ன ஸ்டோரின்னு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறதுக்கே உன்னோட எக்ஸ்ப்ளைனிங் வேக்கே இங்கே வந்துட்டு ஃபாலோவர்ஸ் ஸோ வந்துட்டு வியூவர்ஸ் நிறையா பேர் இருக்கிறாங்க. ஆஸ்க் பண்ணுற மெம்பர்ஸ் எல்லாமே நிறையா பேர் இருக்கிறாங்க. நீ 2 நாள் லீவ் விட்டாலும் அப்புறம் மெசேஜ் வந்து குமிஞ்சிரும். என்னால் அதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது. நீ பட் என்ன ஸ்மிருதி பண்ணுறது, என்னால் முடியல ஸ்மிருதி, ரொம்ப ஹெட்டேக்காக இருக்கா. இன்றைக்கி நான் வந்துட்டு 2 days ஆகுது, நான் லீவ் எடுத்தே ஆகணும்டி. ஸோ அப்படின்ட்டு அவள் வந்துட்டு பேசிக்கிட்டு உட்காந்துருக்கையில் வந்துட்டு அந்த காஃபி ஷாப்பில் வந்துட்டு ஒரு பர்சன் தான் வந்துட்டு நுழையிறாங்க. அந்த பர்சன் பின்னாடி அவரோட பிஏ ஸோ இம்ரான். ஸோ வந்துட்டு அந்த பிஏ தான் வந்துட்டு நுழையிறாங்க. ஸோ வந்துட்டு பிஏ பின்னாடி லேப்டாப் வச்சுக்கிட்டு ஸோ வேகமாக வந்துட்டு ஸோ இந்த மீட்டிங்லாம் இன்றைக்கி இருக்குது. ஸோ இந்த மீட்டிங் நம்ம இங்கே பார்த்துக்கலாம். ஸோ வந்துட்டு இன்னும் 2-3 மீட்டிங்ஸ்லாம் இருக்குது. இன்னும் கொஞ்சம் மீட்டிங்ஸ் வந்துட்டு நம்ம இன்றைக்கிக்குள்ளே முடிச்சிடலாம். ஸோ வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இம்ரான் ஸோ வந்துட்டு பிஏ பேசிக்கிட்டு அந்த லேப்டாப் அவளோட கையில் வச்சுக்கிட்டோம். ஸோ என்னென்ன இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் பார்த்துட்டு ஸோ வந்துட்டு அவன் பின்னாடியே அதாவது வந்துட்டு அந்த பர்சன் பின்னாடியே வந்துட்டு சொல்லிக்கிட்டு வந்துட்டுருக்குறாங்க. ஸோ அந்த பர்சனுக்கு வந்துட்டு விஐபி சீட் தான். ஸோ அந்த ரூம்குள்ளே வந்துட்டு போகிறாங்க. ஸோ அங்கே வந்துட்டு என்ன வேணுமோ ஸோ ஆர்டர் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே பேசிகிட்டு உட்காந்துருக்குறாங்க. ஸோ வந்துட்டு அங்கே போய் ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்துட்டு 2-3 கிளைண்ட் மாதிரி ஸோ அந்த மாதிரிலாம் வந்துட்டு மீட்டிங்க்கு வந்துட்டு நிறையா பேர் அந்த ரூம்குள்ளே நுழையிறாங்க. ஸோ அந்த ரூம் வந்துட்டு கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. அங்கே பெரிய டேபிளும் போட்டிருக்குறாங்க. ஸோ அங்கே வந்துட்டு தான் எல்லாருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே, நீங்கள் அனுப்பிச்சுட்டு இந்த டிசைன் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அண்டு ஒன்று இந்த டிசைனில் வந்துட்டு மாற்ற வேண்டியது இருக்குது. நான் உங்களோட இந்த டிசைன்லாம் பார்த்தப்போ எனக்கு தோணுன ஒரு விஷயம் பர்சனலாக, இந்த டிசைனில் வந்துட்டு நம்ம இந்த கலர் கொடுக்க வேணாம். ஸோ வந்துட்டு எந்த கலர் வந்துட்டு யூனிக்காக தெரியுதோ அந்த கலர் மட்டும் எனக்கு கொடுத்தா போதும். ஸோ அந்த கலர் கூட நான் சூஸ் பண்ணி சொல்லிக்கிறேன். பிகாஸ் இட்ஸ் மை ப்ராஜெக்ட். பிகாஸ் வந்துட்டு நான் ஒர்க் பண்ண போகிறது. ஸோ அதனால் நான் சொல்கிற டிசைன் மட்டும்தான். ஸோ நான் சொல்கிற கலர் மட்டும்தான் அந்த இடத்துல அந்த டிசைனில் இருக்கணும். அதை தவிர வேறு எந்த இருக்கக்கூடாது. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன்கிட்ட சொல்கிறான் டேயாங். ஸோ இன்னொரு பர்சன்கிட்ட உங்களோட பிஸ்னஸில் கொலாப் பண்ணுற வேண்டிய எல்லாமே வந்துட்டு உங்களோட வீடியோஸ் ஸோ வந்துட்டு உங்களோட ஷார்ட்ஸ் எல்லாத்தையுமே நானும் பார்த்தேன். இந்த மாதிரி கேட்டிருக்கேன். ஸோ ரொம்பவே டெடிக்கேட்டடாக இருக்கீங்க நீங்கள். அவங்க கூட சேர்ந்து எனக்கும் வந்துட்டு ஜாப் ஒர்க்கு ஸோ இதெல்லாம் வந்துட்டு பண்ணுறதுக்கு எனக்கும் வந்து இன்ட்ரெஸ்டடாக தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் இதே மாதிரி வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு கொஞ்சம் பர்ஃபெக்டாக கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஸோ அதனால் உங்கள் கூட சேர்ந்து கொலாப் பண்ண நான் ரெடியாக இருக்கிறேன். அண்டு கொலாப் பண்ணுறது வந்துட்டு ஸோ இந்த டேட்டில் இந்த மாதிரி வச்சுக்கலாம் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலரான டேட்டை சொல்லிவிட்டு ஸோ அங்கே வந்துட்டு அங்கே பேசிகிட்டு உட்காந்துருக்கேன். காஃபி வந்துடுது. ஸோ அதை ஒரு சிப் பண்ணிவிட்டு வந்துட்டு 2-3 பேப்பர்ஸ் வந்துட்டு அந்த ஒரு ஃபைனில் திருப்பி பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்கிறான். நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கும் வந்துட்டு அவனுக்கு முன்னாடி வந்துட்டு ஏதோ ஒரு லைட்டு ஸோ அது வந்துட்டு ஒரு வெளிச்சம் வந்துட்டு போகிறது மாதிரி அவனுக்கு தெரியுது. அவனே வந்து பார்க்குறான் சடனாக. ஸோ பார்த்தா அங்கே யாருமே இல்லை. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு ஒரு பாய் தான் வராங்களா இருக்கா. ஸோ அந்த பாய் வந்துட்டு இந்த ஃப்ளவர் டெலிவரி பண்ணுவாங்களா இந்த பாய் தான். ஸோ அந்த பாய் வந்துட்டு உள்ளாரக்க வரான். ஸோ உள்ளாரக்க வந்துட்டு ஸோ திஸ் ஓகே ஃபார் யூ. சாரி சார், இதில் எந்த ஒரு ஃப்ரம் அட்ரஸும் எழுதலை சார்.
அப்படின்னு சொல்லி வந்துட்டு ஸோ அந்த பொக்கே பார்த்துட்டு டேயாங் அப்படியே நிமிர்ந்துட்டோம். ஸோ பக்கத்தில் இருக்கிற இம்ரானை தான் வந்துட்டு முறைக்கிறான் பிஏவை. ஸோ வந்துட்டு பிஏக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவனா இம்ரானா அந்த பொக்கே வாங்கிட்டு ஸோ வந்துட்டு அந்த பொக்கே கையில் வந்துட்டு அந்த டெலிவரி பாய் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களே வெளியில் கூட்டிகிட்டு அப்படியே வெளியில் போயிடுறான். யாரா இது இது யார் இது ஆர்டர் பண்ணது, அதாவது இங்கே எப்படி அப்படின்னு சொல்லுவோம். சார் இந்த இந்த இடத்தோட அட்ரஸ் தான் கொடுத்தாங்க, எனக்கு தெரியாத சார் யார் அப்படின்லாம், ப்ளீஸ் இதை வந்துட்டு வாங்கிக்கோங்க, மணி இவ்வளோ ஸோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு எல்லாமே சொல்கிறாங்க. ஸோ மணி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இம்ரான் கொடுக்க வரான். இல்லை சார் ஆல்ரெடி பே பண்ணிட்டாங்க, இதை மட்டும் உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து டெலிவரி பாய் போயிடுறான். ஸோ இங்கேயே வந்துட்டு அந்த ஓகே ஸோ அதை என்ன பண்ணுறது அப்படின்றதே வந்துட்டு தெரியலை. ஸோ வந்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்றது வந்து புரியலை. ஸோ வந்துட்டு இம்ரான் நின்றுட்டுருக்கான் தயங்கிக்கிட்டோம். ஸோ பார்த்தா வந்துட்டு இதோட போகணுமே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வந்துட்டு கால் வருது. டயாங் தான், இவ்வளோ நேரம் என்ன பண்ணிகிட்ருக்க இம்ரான், நீங்கள் மீட்டிங் போய்கிட்டு இருக்கிறது தெரியுமில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவன் எப்படி கோவத்தில் பேசிகிட்டு இருக்கிறான். ஏன்னா உள்ளாருக்கு வந்துட்டு பர்சன்ஸ் நிறையா பேர் எல்லாம் உட்காந்துருக்குறாங்க. ஸோ வந்துட்டு இங்கே இம்ரானுக்கு என்ன பண்ணுறது அப்படின்றது தெரியல. அவன் வந்துட்டு அந்த கையில் இருக்க பொக்கேவை வந்துட்டு பக்கத்தில் உள்ள டேபிளில் வச்சுட்டு அவன் உள்ளே போயிடுறான். ஸோ இங்கே உள்ளாருக்க வரவும் டெத்கெலாம் விடுறான் இம்ரானை பார்த்து. ஸோ வந்துட்டே தான் ஸோ அப்படியே வந்துட்டு சாரி அப்படின்னு இப்படி கண்ணாலே சிக்னல் பண்ணிட்டு வந்து உட்காடுறான். ஸோ அங்கே மாதிரி வந்துட்டு அந்த மீட்டிங் எல்லாமே போய்கிட்டு இருக்குது. ஸோ இன்னொரு தடவை வந்துட்டு அந்த ஃப்ளாஷ் வந்துட்டு போகுது. ஸோ டேயாங்க்கு வந்து அது 2 தடவை வந்து நோட் பண்ணிட்டான். பட் வந்துட்டு அது யாருன்றது தெரியல. ஸோ அப்படியே தான் அங்கே வந்து டைம் ஸ்கிப் ஆகிட்டு இருக்கு. அந்த ரூமை விட்டு எல்லாருமே வெளியில் போகிறாங்க. எல்லாருமே வந்துட்டு பேசிக்கிட்டு ஸோ இந்த ப்ராஜெக்ட் எனக்கு பிடிச்சிருக்கு, டிசைன் எனக்கு பிடிச்சிருக்குது, ஃபைனலி சார் வந்துட்டு என்கிட்ட சேர்ந்து கிளாப் பண்ண ஒத்துக்கிட்டாங்க. இத்தனை நாள் 4-5 தடவை ஒத்துக்கிட்டாங்க. இப்போ இவங்களை பார்க்கக்குள்ளாட்டி இந்த சாரை பார்க்கக்குள்ளாட்டியும் நான் இந்த 7 மாதமாக படாத பாடுபட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு 2-3 கேர்ள்ஸ் எல்லாம் பேசிட்டு போயிட்டுருக்காங்க. எஸ் அந்த குரூப்பில் கேர்ள்ஸ் வந்துருந்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் பேசிட்டு போயிட்டுருக்குறாங்க. ஸோ போகும்போது எல்லாருமே போயிட்டாங்க. இம்ரான் வெளியில் வரான். ஸோ வெளியில் வந்துட்டு அவனும் சுற்றி முற்றி பார்க்குறான். பார்த்தா அவன் யாருமே இல்லை. ஸோ தான் சொல்லி அனுப்பிச்சுட்டு இருந்திருப்பான், வெளியில் யாராவது நம்மளை நோட் பண்ணிகிட்டு இருக்காங்களா அப்படின்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பான். ஸோ இம்ரான் வெளியில் வந்து ஏதோ வந்துட்டு அங்கடைக்கிட்டும் நார்மலாக பார்க்குறது மாதிரி அவன் சுற்றி முற்றி பார்த்துட்ருக்குறான். அவங்களுக்கு யாருமே தெரியல, எதுவுமே தெரியல. ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு உட்காந்துட்ருக்குறான். ஸோ பார்த்துட்டு உள்ளே போகிறான். ஸோ உள்ளாருக்கு வந்துட்டு டேயான் தான். ஸோ இந்த மாதிரி யாருமே இல்லை சார், வெளியில் நம்ம சந்தேகப்படுற அளவுக்கு அப்படி யாருமே என் கண்ணில் படல சார். இருப்பாங்க, நம்ம தான் கவனமாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அந்த மாதிரியே தான் அங்கிட்ட ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இங்கே இம்ரானுக்கு வந்துட்டு புரியவே இல்லை. நம்ம தான் பார்த்தோமே, நல்லா தான் பார்த்தோம், தெளிவாக தான் பார்த்தோம், நம்மளுக்கு ஏன் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவன் புலம்பிக்கு நிற்கிறான். ஸோ வந்துட்டு அப்படியே வந்துட்டு எழுந்திரிச்சி வெளியில் போகிறான். ஸோ வெளியில் வந்துட்டு சுற்றி வந்துட்டு ஒரே அமைதியாக இருக்குது. எல்லாருமே அவங்கவுங்க இந்த விஷயத்தெல்லாம் பேசிக்கிட்டு அந்த மாதிரி உட்காந்துருக்குறாங்க. ஸோ அப்படியே தான் அவன் கண்ணில் யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு மறைகிறது மாதிரி. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு டேயாங்கோட கண்ணில் படுது. ஸோ டேயாங் டக்குன்னு அந்த இடத்துல ஓடி போய் பார்க்குறான். பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்லை. அவன் என்ன நினச்சிக்கிறான் அப்படின்னா, ஸோ நம்மளோட எதிரி தான் நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க, பிள்ளைக்கு அவங்கள பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிக்கிட்டான். பட் இங்கே வந்தது வாயண்டாம். எஸ், அந்த காஃபி ஷாப்பில் வாயண்டானே இருந்துட்டுருப்பா. ஸோ வந்துட்டு வாயண்டாம் அவன் தான் 2-3 தடவை வந்துட்டு டேயாங்க வந்துட்டு பிக் எடுத்துருந்துருப்பான். அந்த ஃப்ளாஷ் அவுட்டும் ஸோ அந்த சவுண்டும் கேட்டிருக்கும், அந்த லைட்டுமே வந்துட்டு வந்திருந்திருக்கும். அந்த மாதிரி தான். ஸோ வந்துட்டு லூஸு ஒயட் என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கிற, அவன் எப்படி ஸோ இது பரவாயன் ஃபோட்டோ தான் எடுத்துறேன், இந்த சைலண்ட்டில் போட்டு தொலை வேண்டியதானே, இதுக்கு நீ ஃப்ளாஷ்லாம் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிற, உன்னால் இன்றைக்கி எல்லாம் மாட்டி இருந்திருப்போம், அவ்வளவுதான். அவன் என்ன நினச்சி உன் பின்னாடி ஓடி வந்தான்னு தெரியல, உன்னை பார்த்தானா என்னன்னு வேறு தெரியல. இல்லை ஸ்மிருதி, அவன் என்னை பார்க்கல, நான் வந்துட்டேன், இதை மட்டும் நல்லா சொல்லு, உன் லவ்வை போய் சொல்லி தொலைய வேண்டியதானே, ஏன்டி இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஸ்மிருதி திட்டிக்கிட்டே வந்துட்டு வெளியில் ஸ்கூட்டி எடுக்க போகிறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஸ்மிருதி, எனக்கு தயக்கமாக இருக்குடி, அவன்கிட்ட போகணும், அவனை ஹக் பண்ணணும், என் மனசில் இருக்க எல்லாத்தையுமே அவன்கிட்ட கூட்டணும், அந்த மாதிரிலாம் எனக்கு தோணுதுடி. ஆனால் இந்த ஏஜ் கேப் அப்படின்ட்டு வரும்போது தாண்டி நான் அப்படியே உடஞ்சி போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான்.
அதை கட் பண்ணி நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு ஒரு 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 குட்டி பையன். ஸோ வந்துட்டு ஒரு குட்டி பையன்னு சொல்கிறத விட ஒரு விவரம் தெரிஞ்சு ஒரு பையன் சொல்லலாம். ஸோ வந்துட்டு கிட்டத்தட்ட அந்த பையனுக்கு வந்துட்டு 8 இயர்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி தான் அந்த பையன் அங்கே விளாண்டுட்டு இருந்திருப்பான் பால். ஸோ அந்த பையனோட பால் வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு பையன் மேலே விழுந்திருக்கும். அங்கேயே விளையாண்டுட்டு இருக்கிற இன்னொரு பசங்க. ஸோ அந்த பசங்களில் ஸோ ஒரு பையன் மேலே அந்த பால் விழுந்துருந்துருக்கும். ஸோ இந்த பர்சன் அந்த குட்டி பையன் பால் தெரியாமல் பட்டிருக்கும் இல்லையா. ஸோ அந்த பையன் வந்துட்டு சாரிடா சாரி, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், இனிமேல் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டேன். ஒரு சின்ன குழந்த குரலில் பேசிக்கிட்டு இருக்கிறான். ஸோ அதே மாதிரியே தான் அவனுங்க வந்துட்டு ரொம்ப ரொம்ப வந்துட்டு ஹராத்துங்க போல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற அந்த பசங்க. ஸோ அதே மாதிரி தான் அங்கே வந்து டைம் ஸ்கிப் ஆகிட்டு இருக்கான். அந்த பசங்க வந்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்துட்டு அந்த பால் தெரியாமல் போட்ட அந்த பையனை போட்டால் திட்டிக்கிட்டு ஸோ அடிச்சுக்கிட்டு ஸோ வந்துட்டு அப்படி இப்படி பிடிச்சி தள்ளி விட்டுக்கிட்டு அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்க. ஒரு கொஞ்சம் நேரத்துலேயே வந்துட்டு அந்த பையன் அழுவ ஆரம்பிக்கிறான். அந்த பையன் வந்துட்டு இவங்க இந்த மாதிரிலாம் செய்கிறத பார்த்து அவன் பயந்து போய் அப்படி நின்றுட்டு இருக்கிறான். ஸோ அவனுக்குலாம் வந்துட்டு அப்படியே தொடையெல்லாம் நடுங்கிக்கிட்டு கால் நடுங்கிக்கிட்டு அந்த மாதிரி இருக்கிறான். ஸோ அந்த பையன் வந்துட்டு பயந்த சுபாவம். ஸோ அந்த மாதிரி அந்த பையன் நின்றுட்டுருக்கான், அந்த குட்டி பையன். ஸோ அதே மாதிரி தான் இங்கிட்டு வந்து பார்த்தா ஸோ டேய் நிறுத்துங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு குரல். ஸோ வந்துட்டு இங்கிட்ட எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அது ஒரு குட்டி பொண்ணு அந்த பசங்களெல்லாம் விட வந்துட்டு அவளுக்கு ஏஜ் கொஞ்சம் கம்மி. ஸோ 4 இயர்ஸ் கம்மி. ஸோ அதே மாதிரியே தான் அவள் வந்துட்டு தைரியமாக வந்துட்டு பேசுகிறான். அவள் போல்டாக பேசுகிறான். அவனை ஏன் அடிக்கிறீங்க, அவன் பால்லாம் தெரியாமல் தான் தூக்கி போட்டான், அவனை ஏன் அடிக்கிறீங்க, எதுக்கு இப்படிலாம் பண்ணுறீங்க, உங்களுக்கெல்லாம் அறிவே இல்லையா, உங்களுக்கெல்லாம் இத்த பெரிய பசங்களாக இருக்கீங்க, நீங்கள் எல்லாம் அந்த பையனை போய் அடிக்கிறீங்க, அந்த பையன் தெரியாமல் தூக்கி போட்டதை நான் பார்த்தேன், நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் தெரிஞ்சு இந்த மாதிரி அந்த பையனை அடிக்கிறீங்களே, அப்போ உங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்துட்டு அப்படியே அந்த குழந்த வாய்ஸில் வந்துட்டு அவள் பேசிக்கிட்டு போல்டாக ஸோ வந்துட்டு அந்த மாதிரி கிளவராக வந்துட்டு அவள் கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஸோ அந்த பசங்க முன்னாடி அந்த பசங்க வந்துட்டு ஸோ ஒரு கட்டத்துலேயே அந்த பசங்க கிட்டே இருந்து அந்த பையனை வந்துட்டு அவள் தான் காப்பாற்றியும் ஓடுறான். ஸோ அந்த மாதிரி தான் அங்கே டைம் ஸ்கிப் ஆகிக்கிட்டு இருக்கு. அப்போலேருந்தே வந்துட்டு அந்த பையனுக்கு வந்துட்டு அந்த பொண்ணு கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிருந்துருக்கும், ஒரு சாஃப்ட் கார்னர். ஸோ வந்துட்டு அது மாதிரி தான் அவங்க வீடு கொஞ்சம் வந்துட்டு 2 வீடு தள்ளி ஸோ அந்த மாதிரி இருக்கிற மாதிரி. ஆனால் எப்போவுமே வந்துட்டு ப்ளே கிரவுண்டில் வந்துட்டு அவங்க 2 பேருமே வந்துட்டு ஒன்றா தான் அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் ஒன்றா தான் விளையாடுவாங்க, ஒன்றா தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸோ வந்துட்டு அந்த பையனுக்கு வந்துட்டு அந்த குட்டி பையனுக்கு ஸோ அந்த பையனுக்கு வந்துட்டு அந்த பொண்ணை வந்துட்டு பிடிச்சிருக்கும். ஸோ அது வந்துட்டு லவ் கிவ் அந்த மாதிரி கிடையாது. ஸோ ஒரு சாஃப்ட் கார்னர், அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு. ஸோ நம்மளுக்காக வந்துட்டு அவள் பேசினான். ஸோ அந்த மாதிரி ஸோ அப்படி தான் நீ எப்படி அன்றைக்கி எவ்வளோ போல்டாக பேசின, எவ்வளோ குட்டி பொண்ணாக இருக்கிற, உனக்குள்ளே எவ்வளோ தைரியமா, எனக்கெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் நான் இந்த மாதிரிலாம் யார்கிட்டையும் பேசினதே கிடையாது. நான் எப்போவுமே வந்துட்டு என்னை திட்டுனாங்க அப்படின்னா அப்படியே சைலண்ட் ஆகிடுவேன். ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்தே தனியாக வளர்ந்ததுனால நான் அப்படி தான் இருந்து பழகிட்டேன். 4 பேர் திடீர்னு வந்துட்டு என்கிட்ட என்னை திட்டுறாங்க அப்படின்னோடனே நான் அப்படியே வந்துட்டு காம் ஆகிட்டேன், அப்படியே அமைதியாகிட்டேன். எனக்கு பேசக்கூட கொஞ்சம் கூட தைரியமே வரல. ஆனால் நீ நல்லா பேசினா, நீ போல்டாக நடந்துக்கிட்ட அந்த நேரத்தில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறான். ஸோ வந்துட்டு இப்படியே பேசிட்டு ஒரு குழந்தைத்தனமான வாய்ஸில் அந்த பொண்ணும் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறா. ஸோ இப்படியே நான் நாட்களெல்லாம் ஸ்கிப் ஆகி போய்கிட்டு இருக்கிற பார்த்தா வந்துட்டான். ஸோ அந்த பையன் இருக்கான் இல்லையா. ஸோ அந்த பையன் ஸோ அவனோட அப்பாவுக்கு வந்துட்டு ஆக்சிடெண்ட் ஆகிரும். ஸோ அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒன்றாவே ஆக்சிடெண்ட் ஆகிரும். ஸோ அப்போ வந்துட்டு அவன் ரொம்ப அழுதுகிட்டு அப்படியே உட்காந்துருந்துருப்பான். ஸோ அப்போன்னு பார்த்துட்டு இவன் இவ்வளோ கஷ்டத்தில் இருந்துருக்கான் இல்லையா. ஸோ வந்துட்டு அந்த பொண்ணை வந்துட்டு அவங்க அம்மா கூட்டிகிட்டு வந்துருந்துருப்பாங்க. ஸோ வந்துட்டு பார்த்துட்டு எல்லாருமே அழுதுட்டு ஸோ அப்படியே உட்காந்துட்டு பேசிட்டு ஸோ அந்த மாதிரிலாம் டைம் ஸ்கிப் ஆகிக்கிட்டு இருக்குது அங்கே. ஸோ வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு நீ அல்லாத, உனக்கு இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது இப்படி இல்லை அப்படி இப்படின்ட்டு அவளுக்கு வந்துட்டு என்ன பேச தெரியாமல் வந்துட்டு அவளோட அந்த குழந்தை வயசுலேயே ஆறுதலாக 4 வார்த்தை பேசுகிறா. அவனுக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பிடிச்சி போகுது.
அது அது ரொம்ப பிடிச்சி போகுது அவனுக்கு. பட் வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அம்மாவும் அப்பாவும் இல்லையா. ஸோ அவன் சிங்கிள் சன். ஸோ வந்துட்டு ஒரே ஒரு பையன் தான். அவனுக்கு இப்போ யாருமே கிடையாது. ஸோ அவனோட லைஃப் அவன் மட்டும் தான் இனிமேட்டு வந்துட்டு அவன் பார்க்கணும். ஸோ அப்படி தான் அங்கே வந்து டைம் ஸ்கிப் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ அப்படியே வந்துட்டு ஸோ 2-3 நாள்லேயே வந்துட்டு அங்கே அவங்களோட சித்தப்பா வந்துட்டு ஸோ வந்துட்டு அந்த குட்டி பையனை வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ அப்படியே தான் அவன் கூட அதாவது அந்த சித்தப்பா வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு வேறு ஊரில் இருக்குவாங்க. ஸோ அந்த பையனை வந்துட்டு நானே கூட்டிகிட்டு போய் உன்னை வளர்க்குறேன், நீ இனிமேட்டு என் கூடயே இருட்டே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவங்களும் கூட்டிகிட்டு போய் இருந்திருப்பாங்க. எஸ், அந்த குட்டி பையன் டே தான். ஸோ வந்துட்டு அவனை கூட்டிகிட்டு போகும்போது அந்த குட்டி பொண்ணுமே வந்துட்டு அவள் பேர் வந்து அம்மு. ஸோ வந்துட்டு அவளுமே வந்துட்டு அப்படியே அழுதுகிட்டு, நீ போகாத டே, நீ இங்கேயே இருக்கலாம்ல, அங்கிள் இங்கேயே இருக்க சொல்லு அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு அவன் வந்துட்டு சொல்லியிருந்திருப்பான். பட் இருந்தாலும் வந்துட்டு டேயோட அந்த அந்த டைம் சுச்சுவேஷன் வந்துட்டு அவன் இப்போ வந்துட்டு போயே தீரணும் அப்படி தான் இருந்திருக்கும். ஏன்னா வந்துட்டு இங்கே அவங்க வந்துட்டு கொஞ்ச நாள் தான் ஆயிருந்திருக்கும். ஸோ வந்துட்டு சுற்றியுமே வந்துட்டு அவ்வளோக்கா யாருமே பழக்கம் கிடையாது, அவனுக்குமே யாருமே கிடையாது. ஸோ அவங்க அங்கிள் மட்டும்தான். ஸோ அவங்க அங்கிள் அப்படின்னா வந்துட்டு சித்தப்பா. ஸோ வந்துட்டு அப்பாவோட தம்பி. ஸோ அவங்க தான் வந்துட்டு இப்போ கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அவங்க 2 பேரும் அந்த இடத்துல பிரிஞ்சிருந்திருப்பாங்க. இப்போ வந்துட்டு அது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு ரூமில் தான் அப்படியே வந்துட்டு பார்த்துக்கிட்டு ஸோ அந்த அந்த பொண்ணு அவளோட ஃபோட்டோ வந்து வச்சுக்கிட்டு ஸோ வந்துட்டு பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். அவன் கண்ணில் வந்துட்டு கொஞ்சமான ஒரு டியர்ஸ் வருது. அப்போ நடந்த அந்த விஷயத்தெல்லாம் நினைக்கும் போது அவனுக்கு வந்துட்டு ஹார்ட் வார்மாக இருக்குது. ஸோ அந்த அந்த டென்ஷனோட அந்த நாட்களில் ஸோ வந்துட்டு ஒர்க்கு லோடு அதிகமாக இருக்குமே, அந்த மாதிரி நாட்கள்லாம் வந்துட்டு அவன் அந்த பொண்ணோட ஃபோட்டோவை பார்த்து அப்போ நடந்த அந்த விஷயங்கள், அவளோட அந்த போல்டுனஸ், ஸோ அதெல்லாம் வச்சு தான் வந்துட்டு அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அவனை வந்துட்டு அப்படியே அவனாக செதுக்கி இருந்திருப்பான். ஸோ வந்துட்டு அந்த அந்த பயந்த சுபாவம் அப்படின்றது வந்துட்டு அவன் அப்படியே அவனோட அந்த பயந்த சுபாவத்தையே அவன் மாற்றி இருந்திருப்பான். ஸோ அப்படி தான் அவன் இப்போது அவனோட அந்த ஒத்தையாக ஸோ வந்துட்டு அவ்வளோ பெரிய கம்பெனியை ரன் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு ஸோ அவனுக்கு அந்த தைரியத்தை கொடுத்ததே வந்துட்டு அந்த குட்டி பொண்ணோட அந்த வாய்ஸ், ஸோ அந்த மெச்சூரிட்டியான அந்த பேச்சு, ஸோ அதில் தான் வந்துட்டு அவன் இத்தனை வருஷம் வாழ்க்கையுமே வந்துட்டு கொண்டு போயிருந்திருப்பான். ஸோ இதே மாதிரி தான் அங்கே டைம் ஸ்கிப் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ பார்த்தா வந்துட்டு இங்கிட்ட ஹே வயன் நேற்று உங்கள் அம்மா ஃபோன் பண்ணாங்க. என்னடி சொன்னேன்? அவள் ரொம்ப பிஸியாக இருக்கிறா, பேசலம்மா, நீங்கள் என்கிட்ட பேசுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு உன்னை பற்றின எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். என்னடி சொல்கிற ஸ்மிருதி, என்ன உளறி வச்ச? அப்படி தான் உளருவேன். நீ வாட்டுக்கு உட்காந்துக்கிட்டு அவனையே நினச்சிக்கிட்டு உடம்பு கவனிச்சிக்காமா எப்போ பார்த்தாலும் சோக கடலில் மூழ்கியே இருந்தால் எப்படி எனக்கு பிடிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவள் பேசிகிட்டு இருக்கிறான். ஸ்மிருதி லூஸ் பைத்தியம், என்னடி பண்ணி வச்ச மயிறு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவள் கத்திக்கிட்டு இருக்கிறா வயன். இந்த மாதிரியே தான் வயனோட அம்மாவுக்கு வந்துட்டு நல்லாவே தெரியும். ஸோ வந்துட்டு வயன் ஒரு பர்சனை லவ் பண்ணுறான். ஸோ அந்த பையனை லவ் பண்ணுறான். அந்த பையன்கிட்ட சொல்லலை, பிகாஸ் இவளுக்கு வந்து ஏஜ் கேப், ஸோ அதெல்லாம் வந்துட்டு நல்லாவே தெரியும். ஸோ வந்துட்டு அவங்க அம்மாவும் பேசி இருந்திருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் அங்கே டைம் ஸ்கிப் ஆகிட்டு இருக்குது. ஸோ இவளுக்கு வந்துட்டு இந்த லவ் வந்துட்டு எப்படி சொல்கிறது அப்படின்றது தெரியலை. ஸோ வந்துட்டு ஸ்மிருதி சொல்லு அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்திக்கிட்டு இருக்கிறா. இன்னொரு சைடு வந்துட்டு அந்த எக்ஸ்பிளைனிங் அந்த ஒர்க்கோட ஹெட்டேக்கு, ஸோ எல்லாமே வந்துட்டு அவளுக்கு ஒரே டென்ஷனாக இருக்குது. அதே மாதிரி தான் ஸோ வந்துட்டு டைம் எல்லாமே வந்துட்டு ஸ்கிப் ஆகிக்கிட்டு இருக்குது. அவளுக்கு வந்துட்டு அடுத்தது என்ன பண்ணுறது அப்படிங்கிறதே வந்துட்டு தெரியலை. இப்படியே தான் ஸோ அடுத்து அதே காஃபி ஷாப்பில் தான் வந்துட்டு அந்த பொக்கே இருக்கும் இல்லையா. ஸோ அந்த பொக்கே வந்துட்டு அந்த டேபிளில் வந்துட்டு அங்கேயே தான் இருக்குது. ஸோ அடுத்த நாள் மார்னிங் ஸோ அந்த பொக்கே வந்துட்டு எடுத்து குப்பையில் போடுறதுக்கு வந்துட்டு அந்த பாய்ஸ் இந்த கொண்டு வந்து காஃபியெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க திடீர்னு அவங்க பேர் வர மாட்டேங்கிட்டு பேரல், ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு அந்த அந்த பூவை எடுத்து குப்பை பாக்ஸில் போட போகிறாங்க. ஸோ போட போகும்போது வந்துட்டு அதில் ஒரு நேம் எழுதி இருக்குது. ஸோ அந்த நேம் வந்துட்டு ஸோ ஒரு பர்சன் பார்க்குறான். அவனுக்கு அவ்வளோ ஷாக்காக இருக்குது. அந்த குப்பை பாக்ஸில் போட போகிறாங்க. ஸோ அந்த பாக்ஸ் போட்டிருந்துருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த நிமிஷமே அந்த புக்கை எடுத்து பார்க்குறான். ஸோ பார்க்கும்போது வந்துட்டு அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஸோ வந்துட்டு இது உள்ளாருக்கு வந்துட்டு
அவனோட ஹார்ட்குள்ளே, ஸோ அவனோட மனசுக்குள்ளே வந்துட்டு எங்கேருந்தும் வந்துட்டு ஐஸ் கட்டியை தூக்கி வச்சது மாதிரி, யாரோ ஐஸ் கட்டியை தூக்கி வச்சது மாதிரி அப்படி ஒரு ஃபீல் ஆகுது அவனுக்கு. அவன் வந்துட்டு அங்கே வந்துருந்துருப்பான். அந்த பர்சன் வேறு யாருமே இல்லை, டேயாங் தான். ஸோ வந்துட்டு அந்த அவனை ஃபோட்டோ எடுத்துருந்துருப்பாங்க இல்லையா. ஸோ வந்துட்டு அவன் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாகவே வந்துட்டு அந்த காஃபி ஷாப்புக்கு தான் வந்திருந்திருப்பான். அது யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. அதுக்காக தான் அவன் வந்துட்டு சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு நோட்டமிட்டுக்கிட்டு அப்படி நின்றுருந்துருப்பான். ஸோ வந்துட்டு உள்ளாருக்கா தானே அந்த ஃப்ளவர் புக்கையை வந்துட்டு கொண்டு வந்திருந்திருப்பான் அந்த டெலிவரி பாய், ஃப்ளவர் டெலிவரி பாய். ஸோ வந்துட்டு அப்போ வந்துட்டு அந்த ஃப்ளவரை வந்துட்டு டேயாங் பார்த்துருந்துருப்பான். ஸோ அதை எகெயின் பார்த்துருந்துருக்க மாட்டான், அதை பேசாமல் எடுத்துருந்துருக்க மாட்டான். ஸோ இப்போ அந்த புக்கே தான் கூட்டிகிட்டு வந்து வெளியில் போகிறாங்க. அதுலேருந்து ஒரே ஒரு ஷீட்டு மட்டும் வெளியில் வந்து விழுந்துருந்துருக்கும். ஸோ அதில் வந்துட்டு ஒரு நேம் எழுதியிருக்குது. அந்த நேமை பார்த்தோன்னா அப்படியே ஷாக் ஆகி அப்படியே நின்றுட்டுருக்குறான்ட்டே. ஸோ வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஒரு 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 வார்மாக இருக்கும். ஏதோ ஒரு ஒன்று கிடச்சது மாதிரி அப்படி இருக்குது. ஸோ அப்படியே தான் அங்கே வந்துட்டு டைம் ஸ்கிப் ஆகிட்டு இருக்குது. ஸோ வந்துட்டு இங்கே நின்றுட்டு அந்த 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 ஷீட்டு, ஸோ அந்த புக்கே, ஸோ அது ரெண்டுத்தையுமே வந்துட்டு எடுத்துகிட்டு ஸோ வந்துட்டு அவன் கம்பெனியில் போய் உட்காந்துட்ருக்குறான். அவனோட அந்த கம்பெனி டேபிள் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த அவனோட ரூம் டேபிள். ஸோ அதில் வந்துட்டு அந்த ஃப்ளவரை தூக்கி நடுவில் வச்சுக்கிட்டு அந்த சென்டர்லேயே கிட்டக்க வச்சுக்கிட்டா, ஸோ அந்த கையில் வச்சுருக்கிற அந்த ஷீட்டு, ஸோ அந்த அதில் இருக்க அந்த நேம் அதையும் பார்த்துக்கிட்டு அந்த ஃப்ளவரையும் பார்த்துக்கிட்டோம். ஸோ ரெண்டத்தையும் மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டு அப்படி உட்காந்துட்ருக்குறான். அவனுக்கு வந்துட்டு இது எப்படி நடந்துச்சு, என்னாச்சு, எப்படி அப்படின்றது வந்துட்டு சுத்தமாகவே புரியலை. ஸோ நம்ம வந்துட்டு அப்படியே தான் வந்துட்டு இந்த பாட்டை நம்ம இங்கே முடிச்சுக்கிறோம். அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு பார்க்கலாம். ஸோ வந்துட்டு ஒயனோட லவ்வை டேயாங் ஏற்றுக்குருவானா, ஸோ ஒயன் யார், அம்மு யார், ஸோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம பார்க்கலாம். அம்முக்கும் ஒயனுக்கும், ஸோ அம்முக்கும் டேயாங்க்கும் வந்துட்டு அம்மு எகெயின் கிடைப்பாளா, இல்லை ஒயன் தான் வந்துட்டு டேயாங் கூட சேருவாளா, ஸோ அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேடா, பாய்.